அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். சாலமோனுக்கு எங்கும் இளைப்பாறுதல் இருந்தது, விரோதிகள் இல்லை. வெள்ளி கூட ஒரு பொருட்டாக எண்ணப்படாத நாட்களில் சாலமோன் இருந்தார். சாலமோனை தேவன் மிகவும் பெரியவனாக்கி ஆசீர்வதித்திருந்தார். சாலமோனோடு கூட கர்த்தர் கூட இருந்தபடியினால் சாலமோன் இப்படிப்பட்ட ஸ்தானத்தை அடைய உதவியாயிருந்தது. பாருங்கள், சிலர் தங்களுடைய ராஜ்யத்திலே பலப்படுவதற்கே நிறைய போராட்டங்களை சந்தித்த ராஜாக்களை நாம் பார்க்கிறோம். தாவீது கூட அந்த ராஜரீகத்தை அடைவதற்கு நிறைய போராட்டங்களை சந்தித்துதான் அந்த ராஜரீகத்தை அடைகிறார். சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்தப்படுகிறார். சிலர் அந்த ஸ்தானத்தை அடைவதற்கு முயற்சி செய்து தங்கள் காலமே கடந்து போனதையும் நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் சாலமோனை போல என் வாழ்க்கையில ஒரு பலமான காரியத்தை, ஸ்திரமான காரியத்தை நான் செய்யணும்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்கிறார்கள். என்னுடைய வீட்டில, என்னுடைய திருமண வாழ்க்கையில நான் பலப்படணும் பிரதர். ஒரே பிரிவினையா இருக்கிறது, மனக்கசப்பா இருக்கிறது, ஒற்றுமை இல்லை, ஒரே குழப்பமா இருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, பிரதர் நான் வேலை ஸ்தலத்துல ரொம்ப நெருக்கப்படுகிறேன், ஒரு ஸ்திரமான வேலை இல்லை பிரதர், என்னுடைய வேலையில நான் அடிக்கடி பல போராட்டங்களை சந்திக்கிறேன், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், ஒரு நல்ல வேலை தேவன் எனக்கு தரணும், நான் அதுல பலப்படணும் பிரதர். சிலர் சொல்லுவாங்க, நான் தொழில் செய்யறேன் பிரதர், எதை தொட்டாலும் தோல்வியாகவே இருக்கிறது, நான் தொழில ஒரு நிரந்தரம் கிடையாது, ஒரு ஸ்திரமா இல்லை, ஒரு நல்ல ஏர்னிங் கிடையாது, ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன் பிரதர் சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, பிரதர் நான் படிக்கிறேன், என் மனதுல தங்க மாட்டேங்குது, என்னுடைய படிப்புல நான் கவனம் செலுத்த முடியல, படிப்புல ஒரு நல்ல ஸ்திரமா இருக்கும்படிக்கு எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய பேர் தங்களுடைய ஸ்தானங்களிலே பலப்படுகிறதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். சில நேரம் ஒரு பெரிய தோல்வி கூட வந்துடும், சிலர் அதுல ஜெயிச்சிடுவாங்க. ஆனால் ஒரு வசனம் பாருங்கள், இதே வார்த்தையில, இந்த வசனத்திலே நாம் பின்பகுதியிலே வாசிக்கிறோம், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கூட இருந்ததுனாலதான் சாலமோனுக்கு ஞானம் கிடைத்தது, ஆண்டவர் கூட இருந்ததுனாலதான் உயர்வும் கிடைத்தது, தன் ராஜ்யத்திலே பலப்படவும் செய்தான். அதே போல நாமும் ஜெபிக்கலாம், ஆண்டவரே நீங்க என் கூட இருங்க, ஆண்டவரே என்னை என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையில பலப்படுத்துங்க, என் குடும்பத்துல, வேலையில, தொழிலில, ஊழியத்துல, எல்லாத்துலயும் என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமா ஆண்டவர் அற்புதம் செய்வார். யோசுவா 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே காலேப் சொல்லுவார், மோசே என்னை அனுப்புகிற நாட்களில் இருந்த பலன் இப்பொழுதும் இருக்கிறது. எதற்காக? இந்த தேசத்தை சுதந்தரிப்பதற்காக என்னை தேவன் பலப்படுத்தி வைத்திருக்கிறார், நான் நிச்சயமா சுதந்தரிப்பேன். அதை அப்படியே நிறைவேற்றினார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4:13 சொல்வார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்வார். அவர் ஊழியம் செய்வதற்கு ஒரு பலனை தேவன் அவருக்கு கொடுத்தார். எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு அவமானங்கள், அடிகள், துன்பங்கள், நிந்தைகள் வந்த போதிலும் அதில் அவர் உறுதியா இருப்பதற்கு தேவன் அவரை பலப்படுத்தினார். அருமையான சகோதரா சகோதரி, உங்களையும் உங்கள் சூழ்நிலைகளிலே பலப்படுத்துவார். நான் விசுவாசத்தோடு நிச்சயமாய் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் தொழிலிலே, உங்கள் படிப்பிலே, உங்கள் திருமண உறவுகளிலே தேவன் உங்களை ஸ்திரப்படுத்துவார். சாலமோனை போல தேவன் கூடவே இருந்து சாலமோனுடைய வாழ்க்கையை உயர்த்தினது போல உங்களோடும் இருந்து உங்களை உயர்த்துவார். இந்த நாட்கள் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் பெரிய அற்புதங்களை செய்கிற நாட்களாய் இருக்க போகிறது. நாமும் கூட தாழ்மையாய், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இரு, எப்போதும் நானும் உம்மோடு கூட இருக்கிறேன் ஆண்டவரே சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட வருவார், நிச்சயம் நம்மை உயர்த்துவார். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த பரமபிதாவே, சாலமோன் கூட இருந்து உயர்த்தினதை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போல
கண்ணீர் வடிக்கிற, வேதனையோடு இருக்கிற, ஒரு ஸ்திரமான சூழ்நிலை இல்லாத கண்ணீர் வேதனையோடு பல பாரங்களோடு இருக்கிற உடைய பிள்ளைகளை தேவன் நினைத்தருளும்படி நான் கெஞ்சுகிறேன் ராஜா. நினைத்தருளி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. எல்லாவற்றிலும் ஸ்திரமாய் இருக்க, சரீரத்திலும் நல்ல சுகம் தந்து தேவன் அவர்களை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you. Amen.